ஹெலன் புயலின் கடுமையான தாக்குதலால் ஆந்திராவில் 7 பேர் பலியாகியுள்ளனர். 1 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் நாசமடைந்துள்ளன. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த வியாழனன்று ஹெலன் புயலாக உருமாறி வெள்ளியன்று மாலை ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்தில் கரையை கடந்தது. நிலப்பரப்பில் நிலை கொண்ட காற்றழுத்த மண்டலத்தால் ஆந்திராவில் அடுத்த 24 மணி நேரம் கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளியன்று மாலை ஹெலன் புயல் கரையை கடந்தபோது 150 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களும் கடுமையாக சேதமடைந்தன. கனமழை மற்றும் சூறைக்காற்று 7 உயிர்களை பலி கொண்டுள்ளது. கிருஷ்ணா மாவட்டம் மசூலிப்பட்டினம் பகுதி, மேற்கு கோதாவரி மாவட்டம் நரஸ்புரம் பகுதி, கிழக்கு கோதாவரி மாவட்டம் அமலாபுரம் பகுதி ஆகியவை ஹெலன் புயல் தாக்கத்தால் பெரிதும் சீர்குலைந்துள்ளன. கோதாவரி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் இந்த புயலால் நாசமடைந்துள்ளன. ஏராளமான மரங்களையும் மின் கம்பங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பங்களையும் ஹெலன் புயல் வேரோடு சாய்த்து சென்றுள்ளது. இருப்பினும் அக்டோபர் 12ஆம் தேதி ஒடிசாவை தாக்கிய முந்தைய ஃபைலின் புயலை விட ஹெலன் புயலின் தாக்கம் சற்று குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.